வங்குரோத்து நிலையிலிருந்து நாடு மீண்டு விட்டதாக IMF அறிவிக்கும். நாட்டை மீட்பதில் அதிகாரிகளும் அனைத்து மக்களும் பெரும் தியாகங்களை செய்தனர். நன்றி தெரிவிக்கிறார் ஜனாதிபதி ரணில் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. அதேபோல இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் தொடர்பான செய்தி வெளியாகிறது. வங்குரோத்து நிலையிலிருந்து நாடு மீட்சி மாத நடுப்பகுதியில் நாணயதியம் அறிவிக்கும் ஜனாதிபதி ரணில் என்பதாக தலைப்பிடும். அதேவேளை இன்றைய அத பத்திரிகையில் தொடர்பான செய்தி இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது. பங்களோத் ரட்ட மாස 18ක් තුළ இன் මුදවා ගත්තා ஜனபதி ரணில் விக்ரமசிங்க என்பதாக இன்று தினம் அத பத்திரிகையிலும் தொடர்பான செய்திகள் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காண. எனவே ஜனாதிபதி தெரிவித்த அந்த கருத்துக்கள் தொடர்பில் நாங்கள் இப்போது பார்க்கவிருக்கிறோம். அனைத்து துறைகளையும் நவீனமயப்படுத்தி நாட்டை முன்னேற்ற பாதைக்கு இட்டு செல்லும் புதிய பொருளாதார வேலைத்திட்டம் எதிர்வரும் ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும். இம்மாத நடுப்பகுதியில் நாடு வங்குரோத்திலிருந்து மீண்டிருப்பதாக சர்வதேச நாணயதியம் அறிவிக்கும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று தினம் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காலம். தமிழன் பத்திரிகையிலும் அந்த செய்திக்கு இவ்வாறு தலைப்பிடப்படும். புதிய பொருளாதார திட்டம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஜனாதிபதி ரணில் அறிவிப்பு என்பதாக தலைப்பிடப்பட்டிருப்பதை காணலாம். எனவே சாலிஸ் ஹோட்டலில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற அரசாங்க மதிப்பீடு திணைக்களத்தின் 100ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்திருக்கிறார். 18 மாதங்களில் நாட்டை வங்குரோத்திலிருந்து மீட்டிருக்கின்றோம். இதற்கு அரசு நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் ஊழியர் சமூகம் ஒத்துழைத்தனர். நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமையை சரியான முறையில் நிர்வகிக்காவிட்டால் மீண்டும் இவ்வாறான பொருளாதார நெருக்கடிக்கு மூங்கொடுக்க நேரிடும். தற்போது நிலையான பொருளாதாரத்தை டிஜிட்டல் பொருளாதாரத்துக்கு கொண்டு செல்ல புதிய திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். அதில் நவீன பொருளாதார முறைமைகளை பயன்படுத்த வேண்டும். உலக பொருளாதார வீழ்ச்சியின் பின்னணியில் வங்குரோத்து நிலையை அடைந்த நாடுகளின் பட்டியலிலிருந்து இலங்கை விரைவாக மீண்டு வர முடிந்திருப்பதாக உலக நிதி நிறுவனங்கள் கூட ஒப்புக்கொண்டுகின்றன. எனவே இம்மாத நடுப்பகுதியில் நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டிருப்பதாக சர்வதேச நாணயதியம் அறிவிக்கவிருக்கிறது. ஆனால் நாட்டின் பொருளாதாரத்தை சிறப்படுத்த புதிய பொருளாதார முறைகளின்படி முன்னேற வேண்டும். அப்படி இல்லாமல் பழைய பொருளாதார முறைமைகளை அமுல்படுத்தினால் அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் நாட்டில் மீண்டும் பொருளாதார நெருக்கடி ஏற்படுவதை தடுக்க முடியாது. மத்திய வங்கி ஏற்கனவே பணம் அச்சிடுவதை நிறுத்திவிட்டது. அத்தோடு அபிவிருத்திக்காக அரசு வங்கிகளிடமிருந்து கடன் பெறுவது நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த நிபந்தனைகள் இல்லாமல் பொருளாதார முன்னேற்றத்தை எட்ட முடியாது. நாட்டுக்கு நிதி ஒழுக்கம் தேவை. பொருளாதாரத்தை ஒழுக்கத்துடன் நிர்வகித்தால் எதிர்காலத்தில் மக்களுக்கு அதிக நிவாரணங்களை வழங்க முடியும். எனவே இறக்குமதிக்கும் ஏற்றுமதிக்கும் இடையிலான இடைவெளி மற்றும் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை இந்த நாட்டில் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே ஏற்றுமதி வருவாயை அதிகரிக்கவும் அரசின் செலவினங்களை குறைக்கவும் அரசின் வருவாயை அதிகரிக்கவும் புதிய திட்டங்களை தயாரித்திருக்கின்றோம். சுற்றுலாத்துறையின் மூலம் அதிக அந்நிய செலாவணியை ஈட்ட முடியும். அடுத்த ஆண்டு 25 லட்சம் சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு அழைத்து வர திட்டமிடப்பட்டிருக்கின்றோம். எனவே சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை 50 லட்சமாக உயர்த்தினால் இந்நாட்டின் பொருளாதார பிரச்சினைக்கு விரைவான தீர்வுகளை பெற முடியும் என நாம் நம்புகின்றோம். இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 3 லட்சம் ஏக்கர் நிலத்தை மக்களுக்கு பயிற்சியைக்காக வழங்க முன்மொழியப்பட்டிருக்கிறது. அந்த இலக்கை அடைவதில் மதிப்பீட்டு துறைக்கு பெரும் பங்கு இருக்கிறது. மதிப்பீட்டு திணைக்களம் டிஜிட்டல் மயமாக்கல் பணியை சிறப்பாக செய்யும். எரிசக்தி துறையிலும் புதிய அணுகுமுறைகள் அவசியம். எனவே புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். காற்றாலை மூலம் 35 கிகாவாட், சூரிய சக்தி மூலம் 200 கிகாவாட் மின் உற்பத்தி செய்ய முடியும். எனவே இந்த நாட்டில் நுகர்வுக்கு 50 கிகாவாட்டினை விட குறைவாக மின்சாரமே தேவைப்படுகிறது. எனவே எரிசக்தி துறையின் ஊடாகவும் அதிக அந்நிய செலாவணி ஈட்ட முடியும். செயற்கை நுண்ணறிவு குறித்தும் அதிக கவனம் செலுத்தப்பட்டு டிஜிட்டல் பொருளாதாரத்தில் அதனை பயன்படுவதற்கான திட்டங்களை உருவாக்க வேண்டும். மிக குறுகிய காலத்தில் நாட்டில் வலுவான பொருளாதாரத்தை உருவாக்க முடியும் என்பதாக ஜனாதிபதி தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காலம். எனவே இப்போது செல்கின்ற பொருளாதார திட்டங்களை மாற்றி புதிய அணுகுமுறை கையாளப்பட வேண்டும். புதிய அணுகுமுறையினூடாக டிஜிட்டல் வளர்ச்சியினூடாக நாம் முன்னேறி சென்றால் நிச்சயமாக விரைவாகவே நாட்டை நாங்கள் அபிவிருத்தி கடந்து கொண்டு செல்லலாம் என்பதாக ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்ட விவகாரங்கள் முக்கியமாக இருப்பதை காலம்.